லட்சுமி வாமா, ஓடிவா, அப்பா கிட்ட வாமா. வா 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 வா. என்னப்பா வந்துட்டப்பா, என் செல்வம் வந்துட்டாப்பா, என் லட்சுமி வந்துட்டாப்பா. என் லட்சுமி கணக்கு பிள்ளை, எங்க லட்சுமி ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா. ஐயா மருந்து கொண்டாக்கு. வேண்டாயா கணக்கு பிள்ளை. ஐயா அவளுக்கு அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம வளர்த்து வயசு வந்ததுமே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வச்சுட்டேன்னா என் கவலையெல்லாம் தீர்ந்துடும். அதுக்கு ஆண்டவன் தான் அருள் புரியணும். அப்பா அப்பா. என்னம்மா? ஆண்டவன்னா நம்ம எல்லாம் படிச்சவரு, நமக்கு எல்லோருக்கும் பெரியவர் அம்மா. ரொம்ப பெரியவராப்பா. குறும்புக்காரி. கேட்டீங்களா கணக்கு பிள்ளை அவ கேக்குற கேள்வியே? இந்த காலத்து பிள்ளைங்களை அப்படித்தாங்க, நமக்கும் தெரியாத சில கேள்விகளை கேட்டு நம்மளே திணற வச்சிடும். அதுலயும் நம்ம லட்சுமி ரொம்ப புத்திசாலி. மாதிரி ஆண்டர் தப்பம்மா, பெரியவங்களே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம குழந்தை தானே, எதோ வேணாலும் பேசிட்டோம். என்னமோ எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல கணக்கு பிள்ளையும் உண்மையான மேனேஜர் நீங்களும் இருக்கும் பொழுது எனக்கு வேற என்ன வேணும்? என்ன போய் நீங்க ஒண்ணு, நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேனே, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்னடா இது? ஐயோ சங்கடம். பிரமாதம். நீ எங்க படிச்சு பாஸ் பண்ண போற? இந்த வருஷமும் டப்பாஸ் தான். தாயில்லா பிள்ளை ஆச்சேன்னு உனக்கு செல்லம் கொடுத்தா நீ ஒரே அடியா தலைக்கு மேல போற. மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கோடி விட்டு கோவிந்தன் அப்பா மாதிரி கடம், பீட்டாமரம் அண்ணன் மாதிரி பிடில், மேகநாத அண்ணன் மாதிரி மிருதங்கம், அம்பியோட அப்பா மாதிரி ஹார்மோனியம், இன்னும் மோர்சிங், வீணை, கஞ்சிரா இதெல்லாம் வாசிக்கணும் ஆசையா இருக்குப்பா. இருக்கும்டா இருக்கும். எனக்கு கூட பக்கத்து திரு மிருதங்கம் முத்துசாமி மிருதங்கத்துல முத்தாய்ப்பு வைப்பான் பாரு, அது மாதிரி உன் முதுகுலையும் 4 முத்தாய்ப்பு வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்தம்மா இது சாப்பிடு. சாப்பிடுமான்னா கத்தியோட விளையாடுறிய, இந்த சாப்பிடு. பாத்தியா, கத்தியோட விளையாடாத மாதிரி குத்தி கொடுக்கும். இப்படியா? இத பாரு, இப்படி குத்தும். ஆமாம்மா, அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ரத்தமா கொட்டும். அதனால இது உனக்கு வேண்டாம். இத பாரு, இந்த ஆப்பிள வாங்கிக்கோ, சாப்பிடு. அத பாரு, நிறைய பொம்மை இருக்குது பாரு, சமத்தா அங்க போய் உட்கார்ந்து பொம்மையோட விளையாடிண்டு. அதுக்குள்ள நான் இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து உன்னோட சேர்ந்து நானும் விளையாடுறேம்மா. பாத்தியா, மறுபடியும் கத்தியை தூக்கிட்டு போறிய. கொடுத்துடுமா? வேண்டாமா? கொடுத்துடுமா? நீ சமத்துல கொடுத்துடு, எனக்கு தெரியும். நான் கேட்பேனா? நீ கொடுத்துடுவியா? எனக்கு தெரியும். கொடுத்துடு கொடுத்துடு. இந்த பாரு, நான் எழுந்திரிச்சு வருவேன் பாரு. இந்த பாரு, நான் வருவேன். இத வந்துட்டேன். லட்சுமி 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 லட்சுமி. ஒண்ணுமா புரியல. என்ன லட்சுமி? ஐயோ லட்சுமி, அங்கே இருந்து என்னம்மா? லட்சுமி அழாதம்மா, மேனேஜர் கணக்கு பிள்ளை என் லட்சுமி உயிருக்கு மேல மதிச்சு வளர்த்த. இப்போ அவளை அனாதையா விட்டுட்டு போற நிலைமை ஏற்படும். நான் கனவுல கூட நினைக்கலையா மேனேஜர்? ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ஒருத்தன் இருக்கும்போது குழந்தைய போய் ஏன் அனாதைன்னு சொல்றீங்க? கணக்கு பிள்ளை ஐயா மேனேஜர் சார், உங்க 2 பேரையும் நம்பி என் செல்வத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவளை நல்லா படிக்க வச்சு பெரியவளானதும்
மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த உயிலையும் என்னங்க என்னங்க இந்த தட்டு முட்டு தகர சாமான்லாம் இருக்க அதையும் எடுத்துக்க வேண்டியதானே? ஆமா, அது மாத்திரம் இல்லடி, உங்க அப்பா வீட்டுல இருந்து சீதனம் கொண்டு வந்திய கிழிஞ்ச பாய், அந்து போன செருப்பு, ஓட்ட கட்டில், உடஞ்ச நாக்காளி, தகர கோவலை எல்லாத்தையும் கொண்டா. சரிங்க. நம்ம போற இடம் என்ன தெரியுமா? லட்சுமி வாசம் பண்ற பங்களா. இந்த தரித்திரத்தை வேற அங்க கொண்டு போகணுமா? இங்கேயே தலைய முடிட்டு சந்தோஷமா வா போலாம். என்னங்க அப்படின்னா இனிமே நம்ம சாஸ்வதமா பங்களாவிலே தான் இருக்க போறோமா? இவ யாரா புதிய அளவுல இருக்கிறா? சிவலோக பதவி அடைஞ்சாரே சதாசிவம் பிள்ளை, அவர் சொத்துகளுக்கெல்லாம் நான் தான் ஏஜென்ட். அவர் மகன் லட்சுமிக்கு நான் கார்டியன். ஆமா, அந்த கணக்கப்புள்ள கருணாகர அவன் கிடக்குறா சுத்த தண்ணி பாம்பு, அடிக்கடி தவுவான், தட்டினா படுத்துக்குவான். புது வீடு மாத்திரம் இல்லம்மா, புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போறோம். அதிர்ஷ்ட லட்சுமி நம்மளை தேடி வந்தாச்சு. இன்னையில இருந்து நாம தான் பணக்காரங்க. கல்யாணத்துக்கு பிறகு சொத்துகள் அனைத்தும் லட்சுமிக்கே சொந்தமாக வேண்டியது. சொத்துக்கள் அனைத்தும் லட்சுமிக்கே சொந்தமாக வேண்டியது. சாப்பிடுற கண்ணு, சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு, சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. லட்சுமி, நீ இப்ப இறங்கி வரப்போறியா இல்லையா? ஓ, முடியாது. பூரா எல்லாத்தையும் கொடுத்தாதான் நான் இறங்கி வருவேன். அட குரங்கு, நீதான் காணுங்க. ஓ அழகுக்கு ஏன் அழகு ஒண்ணும் குறைஞ்சு போகல. உடைச்சு முனல விடல, பேசுற பேச்சு பாரு. அடியம்மா, உன் கூட பேச என்னால முடியாது. ஏன் வந்து கொட்டி கொடி. அப்படி சொல்லு. சாப்பிடுமா, சாப்பிடு. அம்மா, அம்மா, ரஷ்மிக்கும் கொஞ்சம் கொடுக்கல அம்மா. சனியன சிவாசா பண்ற, சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடுந்தா. சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. அப்படியா இறங்கி வந்துட்டேன், கொடு. இந்தா. 1 2 2 இருந்தானா போ. என்னம்மா இது? ஏன் எரிஞ்சிட்ட? லட்சுமி, சாப்பிடுற பொருளை எரியக்கூடாதம்மா. இப்படி தாங்க, எது கொடுத்தாலும் கீழே எரிகிறது. ஏட்டிக்கு போட்டி பேசுறது. பொய் பொய் பொய். மாமா நம்பாதீங்க. பாத்தீங்களா பேசுறதே? லட்சுமி, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாதம்மா. பேசக்கூடாதா? பேசக்கூடாதம்மா, தப்பு. சரி, நாமே பேசலாம் மாமா. தங்கமான பொண்ணு. இந்தம்மா போய் சாப்பிடு. அம்மா, அது செல்லமா வளர்ந்த குழந்தை. ஏதோ தப்பி தவறி பேசினாலும் இங்க தானமா அனுசரிச்சு போகணும். நான் ஏன் அனுசரிச்சு போகணும்? என் தலையெடுத்து அதுகிட்ட பேச்சு கேட்கணும். ஐயோ, அப்படியல்லம்மா. அவங்க அப்பா நம்மளை நம்பி ஒப்படைச்சதுனால நாம தானே அதுக்கு நல்லது கிட்டதை எடுத்து சொல்லணும். மேலும் அது குழந்தை தானம்மா. நல்லா சொன்னீங்க. குழந்தையாது கிளவி பேசுற பேச்சு பேசுது. கணக்க பிள்ளை, இந்த வந்துட்டேன். சனியட, உனக்கு கட்டு வர வேண்டியிருக்கா? கட்டு ஒட்டுக்கா கொட்டிட்டிய. உன்னை யாருக்கு எடுக்க சொன்னா? இல்ல மாமி, காஞ்சிச்சு, எடுத்து வைக்க போனேன். சுட்டுது. சுடாம வேற என்னடி செய்யும்? சனியன, இனிமே எடுப்பியா? எடுப்பியா? இனிமே எடுப்பியா? லட்சுமி,
லட்சுமி லட்சுமி லட்சுமி, ஏன் லட்சுமி பேச மாட்டேன்ற? எங்க அம்மா உன்னை அடிச்சாங்களா? சாப்பிடல, இந்தா சாப்பிடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அம்மா பார்த்தா நான் அடிப்பா. இல்ல லட்சுமி, நீ பட்டினியா இருக்கிய, இந்தா சாப்பிடு. அம்மா வந்ததும் நான் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறியா? ஓ சொல்லிக்கிறேன். சாப்பிட்டா சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிட்டா சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிட்டா மல்லிகா, நீ சாப்பிடு. வேண்டாம், நானே நிறைய சாப்பிட்டேன். எனக்காகத்தான் அம்மாவுக்கு தெரியாம கொண்டு வந்தேன். ஆமா, நீயே சாப்பிடு. சரி. விக்கல் இருக்குதா? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மல்லிகா கொடுத்தா. அடி பாவி, என் பொண்ணு மல்லிகாவுக்கு கொடுத்தது இப்படி ஏமாத்தி ஏமாத்தி வாங்கி இந்த வயிற்றுல கொட்டிக்கிறிய. இது என்னடி வயிறு? நானா கேட்கல, அவதான் எனக்கு கொடுத்தா. இல்ல வேண்டாம், அவ திங்கிறது பார்த்து பொறாமப்படுவியா? இல்ல போ சொன்னேனே. எப்படிங்க சொல்லுவேன்? ராத்திரி தான் பாலும் பழமும் கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்தேன். காலம்பர காப்பி குடுக்கலான்னு போனா காணுங்களே. எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசும். அந்த பேச்ச நான் இனிமே எங்கெங்க கேட்க போறேன்? என் பொண்ணு போயிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேனே, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டேனே. கவலைப்படாதீங்கம்மா, மேனேஜருங்கம்மா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராத்திரி 1 மணிக்கு போனவர் தான் நீங்க வந்தா உங்களை இங்கேயே இருக்க சொன்னார். ஐயோ பாவம், அவர் ஒருத்தர் மட்டும் தனியா எப்படிமா தேட முடியும்? நானும் கூட போய் என் மனசு இருக்க நிலைமையில என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்களே. எனக்கு மயக்கமா வரும் போல இருக்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி கவலைப்படாதீங்க, எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிக்கிறது ராத்திரியில இருந்து சுத்தாத இடம் இல்ல, அலையாத தெரு இல்ல, பார்க்காத குளம் இல்ல, தேடாத கடல் இல்ல. லட்சுமி அழுகிறாங்க, நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னங்க இது? எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. குழந்தை உயிரோடு வருதுன்னா ஏன் உயிரே கொடுத்துருவேன். என்ன யோசனை? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் தகவலை கொடுத்துட்டா. தகவலை கொடுத்தா போயா 7 வருஷம் 2 பேரும் ஒரே சாப்பாட்டை சாப்பிடணும். ஏங்க விளக்க வேற கேக்குறியா? நல்ல ஆளியா முதலாளி உன்னை என்னை நம்பித்தானே குழந்தைய உயிரை ஒப்படைச்சாரு. இந்த மாதிரி நிலைமையில போலீஸ்ல போய் சொன்னோம்னா அந்த சொத்தை நாம அடையிறதுக்காக வேண்டி சூழ்ச்சி பண்ணி அந்த குழந்தைய கொண்டுட்டதா கேஸ் நம்ம பேர்ல போட்டு உள்ள தள்ளிடுவாங்க உள்ள. அப்புறம் ஓ மகனையும் என் மகளையும் கொலகார பயக பிள்ளைங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பி அம்போன்னு அனாதையா போயிடுவாங்க. என்ன செய்யறதுங்க? 1000 இருக்கு, சொன்னா கேட்கணுமே. சொல்லுங்க, கேக்குறேன். ஐயா, நம்ம பிள்ளைங்க வாழணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது உங்க கையில தான் இருக்கு. எங்க இல்லையா? ஆமா, நீ சம்மதிச்சா மல்லிகாவை லட்சுமியா மாத்தி போடலாம். மல்லிகாவை லட்சுமியா மாத்திரதா? வேண்டாங்க, இது அக்கிரம்.
அநியாயங்க. அநியாயம் தான். நியாயத்துக்கு ஏதியா காலம். உண்மையை சொன்னா இந்த ஊர் உலகம் நம்பாது. நாமளும் வாழ முடியாது. கணக்கப்புள்ள ஒண்ணு மல்லிகாவை லட்சுமியா மாத்தணும், இல்ல நாம 2 பேரும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். இந்த 2ல உமக்கு எது பிரியும்? ஒரே பயமா இருக்குதுங்க. பயப்பட்டு பிரயோஜனம் இல்ல கணக்கப்புள்ள. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் மேனேஜராகவும் நீ கணக்கப்புள்ளையாக இருந்து இந்த பிச்சைக்கார சம்பளத்தை எதிர்பார்க்க? உன் எதிர்காலத்தை எண்ணிப்பார். மல்லிகாவை லட்சுமியாக்க நீ சம்பந்திச்சா உயில்ல கண்டபடி அவ பெரியவளானது. உன் மகனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். சொத்துலையும் பேரு பாதித்தார். சத்தியமான வார்த்தை. சரி, சரி. என்னம்மா சாப்பிடாம குந்திட்டு இருக்க? எனக்கு பிடிக்காது. பிடிக்காத கழிப்புன்னா உடம்புக்கு வலு. சாப்பிடுமா? பசிக்குன்னு சொன்னியே, சாப்பிடுமா. இன்னைக்கு இது வேண்டாம். என்ன வேணும்? லட்டு வேணும், இல்லைன்னா மைசூர் பாக்கு வேணும். சரிதான், இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்க, நாளைக்கு அதெல்லாம் வாங்கி தரேன். பிடிக்கல. பிடிக்கலன்னா அதெல்லாம் பிடிக்கும். என்ன மாதிரி அண்ணன் மூடிக்கிட்டு சாப்பிடுமா. பசிக்கலம்மா. சாப்பிடுற கண்ணு. வேண்டாம்மா. அம்மா இல்ல அம்மா. இப்ப சொல்லு, நான் யாரு? அம்மா. தொலைஞ்சது போ. நாம 2 பேரும் வேஷத்தை மாத்திக்கிட்டா தான் அவன் மறப்பா போல இருக்கு. இந்த பாரு, அம்மா இல்லம்மா, ஆயா. இந்தாங்க, இந்த ஆயாங்கிற பேரை மாத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடி குறைஞ்சு போச்சு? யாரு சொல்றா? உன் புள்ளதானே, காரியம் ஆகிற வரைக்கும் தானடி. ஏமா இப்ப இது யாருன்னு சொல்லு. ஆயா. பலே பலே பலே. அது யாருமா? அப்பா. நாசமா போச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பா கொடு. அப்பா இல்லம்மா, அது மேனேஜர். எங்க சொல்லு. மேனேஜர். ஆமா ஆமா. உன் பேர் என்ன? மல்லிகா. மூதேவி. லட்சுமி. லட்சுமி ஏங்க புள்ளைய கோச்சுக்கிறீங்க? இந்த பாருடா கண்ணு, உன் பேரு லட்சுமி. மல்லிகா இல்லையா? மல்லிகா இல்லம்மா, உன் பேரு லட்சுமி தான். எங்க சொல்லு. லட்சுமி 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 ராணி ராணி ராணி. என் பேரு ராணி, என் பேரு ராணி. பலே பலே பலே. அது போகட்டும், இது யாருமா? அம்மா. இது யாரு? அப்பா. நான் யாரு? அண்ணி. என் பேரு சிங்கம். அப்ப உன் பேரு ராணி. ராணி. என்னங்க, குழந்தைக்கு நம்ம ஆட்டம் எல்லாம் கத்து கொடுக்கணுங்க. ஆட்டனா என்னதுப்பா? அதுவா? ஆடவாங்க நாத்தே, அஞ்சாதீங்க நாத்தே, அங்கேயும் இங்கேயும் பாக்குறது நாத்தே. எனக்கு இது ஆட தெரியும். அப்ப உனக்கு ஆட தெரியுமா? ஓ, அப்படின்னா நான் டோலக் வாசிக்கிறேன், நீ ஆடு.
கும்மா என்று தபேலாவில் குங்காரம் கனகன கண்கண் கண்கண் என்று கடத்து மேலே கங்காரம் குமுர்த கும்மா கும்மா என்று தபேலாவில் குங்காரம் கனகன கண்கண் கண்கண் என்று கடத்து மேலே டங்காரம் ஐயாவும் வாசித்தால் உள்ளம் சொக்காதோ சபாட் போடாதோ ஆட்டம் ஆடாதோ பாட்டு பாடாதோ கூட்டம் கூடாதோ தாளம் போடாதோ ஆட்டம் ஆடாதோ பாட்டு பாடாதோ கூட்டம் கூடாதோ தாளம் போடாதோ. ஆமா ஆமா, ஆட்டமும் ஆடும் பாட்டும் பாடும் கூட்டமும் கூடும். இப்படியே இனியும் கத்துக்கிட்டும் தட்டிக்கிட்டும் இருந்த உன் முதுகுல தாளமும் போடும். அட சங்கீத துரோகிகளா, உங்களுக்கு கொஞ்சமாவது ஞானமே இல்லையே. இந்த பார் தம்பி, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே உன் சங்கீத சத்தம் அந்த தெருப்பக்கம் கேட்டுச்சு, அப்புறம் நீ ஐயோ அப்படின்னு சத்தம் போட நேரிடும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன கூட்டம், என்ன சங்கதி, என்ன தகராறு? சங்கீத தகராறு. ஐயா கருணாரம் புள்ள, நாங்களும் எதுவா சொன்னோம் பதவா சொன்னோம், பயன் இல்ல. இனிமே கையால சொல்ல வேண்டியதுதான் பாக்கி, அவ்வளவுதான். ஐயோ வேண்டாங்க, சிறு வயசுல இருந்தே சங்கீதம்னா அவனுக்கு ஒரே பித்து. நான் கண்டிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நாங்க போறோம். ஆனா இனிமேல் இந்த வீட்டுல சங்கீத சத்தம் கேட்காது, பாத்தியம் ஒலிக்காது. அப்போ நாங்க போங்க வாங்க போகலாம். சீக்கிரமா போயிட்டு வாங்க ஐயா. உங்க வாடப்பட்டாலே போதும், வருங்காலத்துல சங்கீதமே வாடி போயிடும். ஆடாடாடாடா, என் பெருமைக்குரிய மகனே, அகில உலக சங்கீத பூஷணமே, என் அப்பனே. டேடி, அப்பா, உங்க வாயால பட்டத்தை கொடுத்துட்டீங்களே. இனிமே இந்த ஊரார் பத்தி எனக்கு என்ன கவலை, அது ஒண்ணே போதும். பட்டம் வாங்கிட்டானா பட்டம். இந்நேரம் நான் இல்லன்னா மத்தவங்க உன் தோலை உரிச்சு தம்பட்டம் கட்டி இருப்பானுங்க. ராஜா, நான் சொல்றது கேளப்பா. என்னப்பா? லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிற வர போங்கப்பா. வெக்கம் வேற வருதா உனக்கு? கொஞ்ச நாளைக்கு உன் கையையும் வாயையும் அடக்கிக்கிட்டு இரு. என்னம்மா என்ன என்ன இத பாருங்க மேனேஜர், இந்த ஆயனால என் டிக்னிட்டியே போச்சு, என் ரெஸ்பெக்டே போச்சு. முன்னாடி இது உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. நம்ம தயவு பண்ணி மன்னிச்சுக்க. அவ சுத்த கண்ட்ரி, இப்படித்தான் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பா. ஆமாங்க, இப்ப நான் பேசுறதெல்லாம் கத்துற மாதிரி தான் தோணும். ஆயா ஆயான்னு ஏன் முன்னாலே 1000 தடவை சொல்றேன். போகல. ஏன் போகணும்? நான் பேசுறதுக்கு உரிமை இல்லையா? நான் கட்டிக்காம அவளை வேற யாரு கண்டிக்கிறதுன்னு பாத்தீங்களா மேனேஜர்? அவ இவன்னு மரியாதை இல்லாம பேசுறதே ஒரு ஆயாவுக்கு இவ்வளவு அதிகாரமா மேனேஜர்? தவறா நினைச்சுக்காதம்மா, அவ வளர்த்த பாசத்துல ஏதோ உரிமையா பேசிட்டான், நான் கண்டிச்சுக்கிறேன். ஆமா, நீ எங்கேயோ புறப்பட்டு இருக்கா போல இருக்க. நேரால மேனேஜர், நான் உங்களுக்காக அவளை மன்னிக்கிறேன். இனிமே அவளை மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. நான் வரேன் மேனேஜர். பாத் பாத் மொல்ல மொல்ல கார்லயே போமா. ஏண்டி, உனக்கு மூளை இருக்கா? எனக்கு மூளை இருந்தா உங்க கூட சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருப்பனா? பெத்த மகளே ஆயாங்கிறதும் உங்களை மேனேஜர்னு கூப்பிட்டு அதிகாரம் பண்றதும் போதும். பணத்தாசையினால உங்க பேச்ச கேட்டு புள்ள பாசத்தை எடுத்து நான் தவியா தவிக்கிறதும் போதும். ஒருடி ஒரு எனக்கு மாத்திரம் அந்த வருத்தம் இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே உயில்ல கண்டபடி சொத்தெல்லாம் நமக்கு சேர போகுது. அப்புறம் நாம தான் அம்மா அப்பான்னு சொல்லிவிடுவோமே. அப்ப சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். அவசரப்படாதடி, பொண்ணு யாரையோ லவ் பண்ணுதான். லவ் பண்ணதா? இந்த அண்ணன் ரொம்ப மோசம். வெளியே போனா வரவே மாட்டார். என்னதான் வேலை இருக்கோ. எக்கம்மா மகாகாளி மலையாள பகவதி, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மாவுக்கு ஒரு தேசி அடிக்க போகுது. அம்மா பார்வையிலே லட்சுமி இருக்கிறான், அம்மா வார்த்தையிலே சரஸ்வதி இருக்கிறான், அம்மா பேரு ராணின்னு தோணுது, ராணின்னு தோணுது. ஆமா, என் பேர் எப்படியா கண்டுபிடிச்சே? எப்படி வித்தையில்லை செக்கம்மா சொல்லுறான். தேடி வந்து ஒரு புருஷன் தாலியே கட்டிடுவான். கேலி இல்ல பொய் இல்ல கண்ணால நடந்துடுவான். ஆனாலும் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான செய்தி. சீக்கிரமா சொல்லையா. மலையாள பகவதி, நல்ல வாக்கு சொல்லு, நல்ல வாக்கு சொல்லு. சொல்லையா, எங்க அண்ணன் வர்றதுக்குள்ள. சொல்லிடுறேம்மா சொல்லிடுறேன். பாசம் வச்ச அண்ணன் பாடா படுறான். எதுக்கு ஏற்பட்டாரு, எங்க ஏற்பட்டாரு, எப்ப பண்றாரு? சீக்கிரமா சொல்லையா. பகவதி அம்மா இந்தம்மா பட்டரவானான்னு சொல்லம்மா. சீக்கிரமா சொல்லையா. குரு குரு பண்ணியோ
கிழக்க ஒரு காரியமா காலையில போனானா போன இடத்திலே ஒரு பிசாசி அமைச்சு புடிச்சிடுச்சு பாடா படுத்துது பாவம் விட்டுமா பாவம் வாய முடியா பாவம் மாமில்லே பாவம் எங்க அண்ணா என்னையா பாவம் பண்ணாரு யாரையா மோசம் பண்ணாரு எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னேன் உனக்கு அறிவி நானா சொல்லுறேன் மலையாள பகவதி சொல்லுறா பகவதியே சொல்லிட்டாளா அப்ப நான் என்ன செய்ய முடியும் ஏதோ அண்ணன் களைச்சு போய் வருவாருன்னு சப்பாத்தியும் கறியும் பண்ணி வச்சேன் சப்பாத்தியும் கறியுமா நீ எதுக்கு மீசைய திங்கிற எங்க அண்ணனை தான் பேய் அடிச்சிடுச்சு நானாவது திங்கிறேன் மகாகாளி மலையாள பகவதி இதியத்த கபதி தானா தின்னா செமிக்காது இதோ நானும் நிக்கிறேன் நில்லு நில்லு நல்லா நில்லு பிசாசு பிடிச்சவன் வருவானே பேயா திம்பானே எதிர்பார்த்து வருவானே ஏமாந்து போவானே நல்லா ஏமாந்து போகட்டும் எருமை முட்டட்டும் நான் சளைக்க மாட்டேன் சப்பாத்திய விட மாட்டேன் நல்ல வேஷமும் நல்ல மீசையும் எங்க அண்ணனுக்கு ஆபத்துன்னு என்ன ஒரே அடியா அலற விட்டுட்டியே நீ மட்டும் என்னவா உங்க அண்ணனை பத்தி சொன்ன உடனே சார பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீர்றேன் என்ன உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா என்னால எப்படின்னு தாங்க முடியும் கையெடு அப்படியே குட்டி போடுவேன் இப்ப அப்படித்தான் சொல்லுவேன் நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த பாசம் புள்ள மேல இருக்குமோ புருஷன் மேல இருக்குமோ அப்படி சொல்லாதே என் உயிர் போறதா இருந்தாலும் சரி நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் தங்கச்சி நானும் அப்படித்தாம்மா உன் மேல உள்ள பாசம் குறைஞ்சிடுமோன்னு நினைச்சுதாம்மா நானும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன் தங்கச்சி உன்னை ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும் அதுகள்லாம் என்ன சுத்தி வந்து மாமா மாமான்னு சத்தம் போடணும் உன்னை வளர்த்தது போலயே அதுகளை வளர்க்கணுமா அந்த ஒரு ஆசையை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைம்மா ஏண்டி அலற எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா இப்படி சொல்லித்தான் இப்ப ஆயாண்டும் மேனேஜரும் நம்ம பொண்ணு நம்ம அதிகாரம் பண்ற நிலைமைக்கு வந்தாச்சு இந்த பாருங்க அந்த கணக்க மகனுக்கு என் மகளை கொடுக்கறதுல எனக்கு கடுகளவும் சம்மதம் இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ இப்பதான் சொல்ற நான் ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் இந்த திருப்பி இந்த பேச்ச பேசி தலைவலி கொஞ்சம் காப்பி கொண்டாப்பா வைத்தியக்காரி என் பிளான் என்னன்னு இவளால புரிஞ்சுக்க முடியாது என் யோகிர என்ன என் அந்தஸ்து என்ன மகளோட படிப்பு என்ன அழகன்னா போய் 5, 3, 7ன்னு கூட்டி கழிக்கிற கணக்க புள்ள மகனுக்கு பொண்ணா கொடுக்கறது உண்மைதாயா 100 ரூபாய் சம்பளக்காரனுக்கு 10 லட்சம் கிடைச்சா அறிவு மாறாமலா போகும் தரையில கிடக்க வேண்டியவன் திண்டுக்கு வந்தா புத்தி மாறத்தான் செய்யும். என்னையா கணக்க புள்ள வளர்றே வளரல நாகசாமி உண்மையத்தான் சொல்றேன் உன்னுடைய சதி செயல்ல எனக்கு எவ்வளவு பங்கு இருக்குங்கிறத நீ நல்லா யோசிச்சுப்பா அத நீர் தான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் நாகசாமி என்னை ஏமாத்த நினைக்காது அதனால உனக்கு என்ன ஆபத்து ஏற்படுங்கிறத நீ கொஞ்சம் நினைச்சுப்பா பயமுறுத்துறியா கருணாகரா உண்மையான லட்சுமி ஓடி போயிட்டா என் மகன் மல்லிகாவை லட்சுமியா மாத்திட்டே தானே சொல்ல போற சொல்லு சொத்த சூறையாடுறதுக்கு சதி பண்ணிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க போறேன் குடு ஆனா அதே சதியில சம்பந்தப்பட்ட உனக்கு தண்டனை உண்டுங்கிறத நீ மறந்துடாத அத பத்தி எனக்கு பயமே இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே மகன் அவன் எப்படி வேணும்னாலும் பழச்சுக்குவான் நாகசாமி உனக்கு ஒரு மனைவியும் கல்யாணம் பண்ற வயசுல ஒரு மகளும் இருக்கிறாங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் நான் ஜெயிலுக்கு போனா யாருக்கும் நஷ்டம் இல்லை ஆனா நீ ஜெயிலுக்கு போனா நஷ்டம் உனக்கா இல்ல எனக்கா கணக்க பிள்ள நல்ல ஆளையா நீர் விளையாட்டு சொன்னா விளையாட்டுக்கிட்டு வேமா போறீர ஏமாளிங்கானா ஏமாளியா பின்ன என்ன உண்மையிலேயே என்கிட்ட சம்பந்தம் பண்றதுக்கு விரும்புறீரா இல்ல பணத்தை மட்டும் தான் விரும்புறீரான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கா இவ்வளவு தந்திரம் பண்ண எப்படியா நடிப்பு அப்படின்னா உங்க மனைவி கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் ஒத்திக்கையா நீ வருவி இருந்தா எங்களுக்கு தெரியுமே அப்படியா நல்ல ஆளியா புரியாத ஆளு மேனேஜர் சார் அப்போ உங்க மகளை என் மகனுக்கே கண்டிப்பா கல்யாணம் செஞ்சு கொடுப்பீங்களா உங்களை நம்பலாங்களா உமக்கு ஏன் அந்த சந்தேகம் நம்பலாம் ஐயா லட்சுமிய உங்க மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் இது சத்தியம் 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 இவ்வளவு நாள் உங்களோட பழகியும் உங்களுடைய உண்மையான மனசு தெரியாம தவறா எதேதோ பேசிட்டு மன்னிச்சிடுங்க மேனேஜர் சார் கணக்க பிள்ளை என் மனசை ஒரு பயலும் தெரிஞ்சுக்க முடியாது
சபாஷ்டராஜா என்ன வாசிக்கிறேன். நீ வந்ததும் தவறா நாக்காளி தவறா தெரியுது, கையை ஓடல காலு ஓடல. வெக்கப்படுறியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம். நீ வெக்கப்பட்டா எனக்கு வைக்க சும்மா ஏன் அழுகுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்? இல்லைங்க, இல்ல. பின்ன ஏன் அழுகுற? உனக்கு என்ன கஷ்டம்? எதுவானாலும் என்கிட்ட சொல்லு. ராஜா, லட்சுமி, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ஒன்னு 9 செய்யறேன். சொல்லு, சும்மா சொல்லு, தைரியமா சொல்ல. என் வாழ்வு சந்தோஷமா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என் கையில? தயவு செய்து விவரமா சொல்ல லட்சுமி. ராஜா, ஏற்கனவே ஒருவருக்கே உள்ளத்துல இடம் கொடுத்துட்டேன். அவரே என் வாழ்வு லட்சியம்னு முடிவு செய்துட்டேன். அந்த முடிவை நான் எப்படி மாத்திக்க முடியும்? ராஜா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில நான் உங்களை எப்படி கல்யாணம் செய்துக்க முடியும்? என் மேனேஜர் உங்க அப்பா கிட்ட உங்களுக்கே என்ன கல்யாணம் செய்து கொடுக்கிறேன்னு சத்தியம் வேற செய்திருக்கார். வேற வழி இல்லாம உங்களை சந்திச்சு என் நிலைமையை எடுத்து சொல்லலாம்னு வந்து. ராஜா, என் எதிர்கால என்ப வாழ்வுக்கு நீங்க தான் வழி செய்யும். இல்லைன்னா இந்த லட்சுமியை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. லட்சுமி, போதும் லட்சுமி, இதுக்கு மேல் எதையும் சொல்லாது. பாட்டுக்கு பொருத்தமில்லாத வாதித்தை வாசிச்சா பாட்டுத்தான் கெடுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். லட்சுமி, நீ நிம்மதியா போ. நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். இது சத்தியம். ராஜா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். போயிட்டு வரேன் ராஜா. போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னால என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டா அது உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. அதுக்கு குறைஞ்சது 25,000 தேவைப்படுது. தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. மன்னிக்கணும் கணக்கா பிள்ளை, உயில்ல கண்டபடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம அதை தொட முடியும். என்னங்க இது? எல்லாம் உங்க கையில இருக்குது. இன்னைக்கு அட்வான்ஸா எனக்கு கொடுத்தீங்கன்னா பின்னால எனக்கு கொடுக்க வேண்டியதுல குறைச்சுக்கிட்டா போதும். ஐ ஆம் வெரி சாரி. என் உயிரே போனாலும் சரி, உயில்ல இருக்கிற ஒரு வார்த்தையை கூட நான் மீறி நடக்கவே மாட்டேன். நாளைக்கு உங்களுக்கு சம்பந்தியா வரப்போற நான் வறுமையில இருந்தா அந்த கேவலம் உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறது கிளம்பே இல்லை. உயில்ல இருக்கிறபடிதான் நான் நடப்பேன். உயில் 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 உயில்ல இருக்கிறபடிதான் நீ நடப்ப. ஆமா நாகசாமி, பாக்குறேன். யோக்கியம் அடிக்கடி வந்து பயமுறுத்த என்னமோ பாக்குறான். நானும் பாக்குறேன்.